ஹாய், வெல்கம் டு தமிழ் ஈஸி ஹிந்தி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தி லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி வார்த்தை இருக்கும். ஆனால் பல்வேறு இடங்களில் அதை யூஸ் பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம். என்ன இந்த வார்த்தை ஒரே மாதிரி இருக்குது, அப்போ எந்த வார்த்தையை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் ஹிந்தி கற்றுக்கிறவங்களுக்கு பிகினர்ஸ்க்கு அந்த டவுட் வரும் இல்லையா? அந்த மாதிரி வார்த்தைகளில் ஒரு வார்த்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லே, லேலோ, லாவு. लेना, लेनी, लेने. लाना, लानी, लाने. लाता, लाती, लाते. लेता, लेती, लेते. लाया, लाई, लाये. என்னடா இது ஒரே மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே, ஒன்றுமே புரியல அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு கிளியராக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி எக்ஸாம்பிள் சென்டென்ஸோடு உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ले, लेलो, लेना, लेनी, लेने, लेता, लेती, लेते. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லாவோ, லானா, லானி, லானே, லாத்தா, லாத்தி, லாத்தே, லாயா, லாயி, லாயே. என்னடா இது ஒரே மாதிரி இருக்குது எல்லா வார்த்தையும், எப்படி இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த லேன்னு ஆரம்பிக்குது இல்லையா, இந்த லேன்னு ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே டு டேக், எடுத்தல். எடுத்தல் அப்படின்னு உங்களுக்கு அந்த சென்டென்ஸில் எடுத்தல் அப்படின்ற ஒரு மீனிங்கை சொல்லி நீங்கள் அந்த வாக்கியத்தை வந்து அமைச்சிங்கன்னா இந்த வார்த்தைகளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது எங்கெங்கே எந்த வார்த்தையை யூஸ் பண்ணோன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி லாவோ, லா இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுது பாருங்கள், எல்லாத்துலேயுமே லான்ற வார்த்தை இருக்கா. இப்போ இதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டு பிரிங், கொண்டு வருதல். கொண்டு வருதல் அப்படின்ற ஒரு மீனிங் வந்ததுன்னா நீங்கள் இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணணும். ஓகே, லே அப்படின்னு சொன்னால் ஏ, லா அப்படின்னு சொன்னால் கோ, இப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே லா அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே ஆக்கி மாத்திரா இருக்குது, கோலையும் துணைக்கால் இருக்குது. லா, கோ, லே, ஏ, ஒரு வார்த்தை. இதை கூட நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தோன்னே இவ்வளோ ஈஸியாக இருக்கே இந்த வார்த்தைகள், நம்ம இவ்வளோ வார்த்தை நினச்சோம் இவ்வளோ ஈஸியாக இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க பாருங்கள். இப்போ இதில் பாருங்கள், லே எடு, டேக் எடுத்தல். லே கிதாப், புத்தகத்தை எடு அப்படின்னு சொல்கிறோம்ல, எடு புத்தகம் எடு அப்படின்னு சொல்கிறோம், புக்கை எடு. பானி லேலோ, தண்ணி எடுத்துக்கோ. லேலோ அப்படின்றத எடுத்துக்கோ, தண்ணி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறோம். முஜே பானி லேனா ஹே, எனக்கு தண்ணி எடுக்கணும், எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். முஜே கிதாப் லேனி ஹே, எனக்கு புத்தகத்தை எடுக்கணும், எடுக்க வேண்டும், எடுக்கணும் அப்படின்னு சொல்றதா, எடுக்க வேண்டும். இதுல வந்து பாத்தீங்கன்னா முஜே பானி லேனா ஹை, இதுல வந்து பானி அப்படின்றது வந்து மாஸ்குலின் ஆப்ஜெக்ட், அதனால லேனா யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே நம்ம பேஸ்லாம் படிச்சிருக்கோம்ல, பேசிக் கிராமர்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஆ ப்ரொனன்சியேஷன், இ ப்ரொனன்சியேஷன், ஏ ப்ரொனன்சியேஷன்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா. அதுதான் அந்த சேம் ரூல் தான் இங்கேயும் நம்ம ஃபாலோ பண்றோம். மாஸ்குலினா இருந்தா ஆ, லேனா. அதே வந்து இந்த கிதாப் அப்படின்றது ஃபெமினைன் ஆப்ஜெக்ட், அதனால லேனி யூஸ் பண்ணிருக்கோம். முஜே கிதாப் லேனி ஹே, எனக்கு புத்தகத்தை எடுக்கணும், எடுக்க வேண்டும். மே கிதாப் லேனே ஜா ரஹா ஹூம், நான் புத்தகத்தை எடுக்க போறேன், நான் வந்து புக்கை எடுக்க போறேன், அந்த இடத்துல எடுப்பதற்காக நான் போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல லேனே இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணோம். पैसे लेने बैंक गया, அவன் பணம் எடுக்கிறதுக்காக பேங்க் போனா. அப்போ ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க இந்த லேனே இந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும். மாஸ்குலின் ஜெண்டரா இருந்தா மாஸ்குலின் ஆப்ஜெக்டுக்கு வந்து லேனா, ஃபெமினைன் ஆப்ஜெக்டுக்கு லேனி. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க, வஹ் கிதாப் லேதா ஹே, இந்த தா இருக்கு பாத்தீங்களா, இது வந்து பிரசன்ட். இப்ப वह किताब लेता है, புக்கை எடுக்கிறான் அப்படின்னு சொல்றோம். இப்ப எடுக்கிறான் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த தா நம்ம யூஸ் பண்ணுவோம். वह किताब लेता है, அவன் புத்தகத்தை எடுக்கிறான். वह किताब लेती है, அவள் புத்தகத்தை எடுக்கிறான். வஹ்னாலே அவளோ நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த இடத்துல வந்து ஷி, அவள் புத்தகத்தை எடுக்கிறாள் அப்படின்னு சொல்லும் பொழுது
இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் இதை பார்த்து இதை நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த பாணி கிதாப் இந்த வார்த்தையை பார்த்தா லேனா லேனி நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா வஹ் இந்த சப்ஜெக்ட பார்த்து தான் இதை நம்ம சேஞ்ச் பண்ணிருக்கோம். வஹ் கிதாப் லேதா ஹை அவன் புத்தகத்தை எடுக்கிறான். வஹ் கிதாப் லேத்தி ஹை அவள் புத்தகத்தை எடுக்கிறாள். வே கிதாப் லேத்தே ஹை ப்ளூரலா இருந்தா ஏ அப்படின்னு ஏ ப்ரொனன்சியேஷன் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்ப வே அப்படின்றது அவர்கள், தே அவர்கள் புத்தகத்தை எடுக்கிறார்கள் அப்படின்னும் போது லேத்தே ஹை. ஓகே, இது கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பிரிங் அதை பார்க்கலாம். லாவோ கொண்டு வா, அதாவது கொண்டு வருதல் அப்படின்ற மீனிங் பிரிங். பானி லாவோ தண்ணி கொண்டு வா. முஜே பானி லானா ஹை எனக்கு தண்ணி கொண்டு வர வேண்டும், எனக்கு தண்ணி வேணும், எனக்கு தண்ணி கொண்டு வர வேண்டும் சொல்றோம் இல்லையா, அதுதான் லானா ஹை. முஜே கிதாப் லானி ஹை எனக்கு புத்தகம் கொண்டு வர வேண்டும். மே கிதாப் லானே ஜா ரஹா ஹூ நான் புத்தகம் கொண்டு வர போகிறேன். இப்ப இதுல பாத்தீங்கன்னா பானி இதுக்கு வந்து லானா லாஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, சேம் அதே ரூல் தான் இதுக்கும். பானி அப்படின்றது வந்து மாஸ்குலின் ஆப்ஜெக்ட், அதனால லானா. கிதாப் ஃபெமினைன் ஆப்ஜெக்ட், அதனால லானி நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, மே கிதாப் லானே ஜா ரஹா ஹூ. இங்க ஏன் லானே கொடுத்துருக்கோம்னா நான் சொன்ன மாதிரிதான் ஒரு ஏதாவது ஒரு பொருளை எடுத்து வருவதற்காக, இதற்காக, அதற்காக அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த எடுத்துட்டு புத்தகத்தை எடுத்து வர்றதுக்காக, தண்ணி எடுத்து வர்றதுக்காக நான் போனேன். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பேசும்பொழுது லானே இந்த வார்த்தையை யூஸ் பண்ணோம். வஹ் கிதாப் லாத்தா ஹை இந்த தா யூஸ் பண்றது நான் வந்து பிரசன்ட்னு சொன்னேன் இல்லையா. அவன் புத்தகத்தை கொண்டு வருகிறான். வஹ் கிதாப் லாத்தி ஹை அவள் புத்தகத்தை கொண்டு வருகிறாள். இந்த இடத்துல நம்ம கிதாப் பார்க்கல, சப்ஜெக்ட் பார்த்து தான் இதை சேஞ்ச் பண்ணிருக்கோம். வஹ் கிதாப் லாத்தி ஹை அவள் புத்தகத்தை கொண்டு வருகிறாள். வே கிதாப் லாத்தே ஹை அவர்கள் புத்தகத்தை கொண்டு வருகிறார்கள். வஹ் கிதாப் லாயா ஹை இந்த தா யூஸ் பண்றது வந்து பிரசன்ட்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். லாயா வேர்பு கூட யா சேர்க்கிறது நம்ம பாஸ்ட்ல யூஸ் பண்ணுவோம். வஹ் கிதாப் லாயா அவன் புத்தகம் கொண்டு வந்தான். வஹ் கிதாப் லாயி அவள் புத்தகம் கொண்டு வந்தாள். இது வந்து ஷீ, இது வந்து ஹி, இது வந்து அவள், அதனால லாயி கொடுத்திருக்கோம். இது அவன் அப்படின்றதால லாயா சொல்லியிருக்கு. எப்பயுமே ஆண்பால் ஒருமையா இருந்ததுன்னா லா யா லாயா, அதுவே வந்து பெண்பால் ஒருமையா இருந்ததுன்னா சிங்குலரா இருந்ததுன்னா லா இ ப்ரொனன்சியேஷன் நம்ம கொடுக்கணும். வே கிதாப் லாயே எப்பயுமே ஏ ப்ரொனன்சியேஷன் வந்து ப்ளூரலுக்கும் நம்ம ரெஸ்பெக்ட்க்கும் கொடுப்போம். அவர்கள் புத்தகத்தை கொண்டு வந்தார்கள், பாஸ்ட் கொண்டு வந்தார்கள். அதே இன்னொரு சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா ஆப் ஃபல் லாயே நீங்க பழங்களை கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்றது ஆப் ஃபல் லாயே இப்படி நம்ம பேசலாம். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லாவோ கொண்டு வான்றது வந்து இங்க லாவோ சொல்லியிருக்கோம். லானா லானி லானே, லாத்தா லாத்தி லாத்தே இது பிரசன்ட், லாயா லாயி லாயே பாஸ்ட். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏன் சேம் ஒரே வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக பாணி கிதாப் இந்த மாதிரி வார்த்தைகளை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க வேற வேற வார்த்தைகளை நீங்க வந்து சூஸ் பண்ணி அதை போட்டு சேம் இதே சென்டென்ஸ் கூட வேற வார்த்தைகளை போட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க.